மாஸ்க் ஆஃப் டிஎம்கே. கல்வி கண் திறந்த காமராஜர்னு சொல்லி மாலை மரியாதை செய்யற திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களுக்காக தான் இந்த வீடியோ. திமுக ஆரம்பிச்ச காலகட்டத்திலேயே அந்த கட்சி அரசியல் எதிரியா பார்த்தது காமராஜர் அவர்களை தான். ஒரு நேர்மையான அரசியல்வாதியை நேருக்கு நேர் சந்திக்க திராணி இல்லாத திமுக முதல்ல அந்த நேர்மையான அரசியல்வாதியோட குடும்ப பெண்களையோ குடும்பத்தையோ அவமதிச்சு பேசுவாங்க. அப்படிதான் காமராஜரை கருவாட்டுக்காரி மகன்னு கருணாநிதி விமர்சனம் செஞ்சாரு. அதுக்கு காமராஜர் துவண்டு போகல. இதுக்கு அடுத்த கட்டமா அவர் மேல பொய்யான ஊழல் குற்றச்சாட்டுகளை முன் வச்சது திமுக. காமராஜர் ஸ்விஸ் வங்கியில பணத்தை பதுக்கி வச்சிருக்காருன்னு பொய் பழி சொன்னது திமுக. இது மட்டும் இல்ல, அடையாறுல காமராஜருக்கு சொந்தமா பங்களா ஒண்ணு இருக்குன்னு பொய் பிரச்சாரம் பண்ணாரு கருணாநிதி. ஆனா ஜெயிச்சதுக்கு அப்புறம் அப்படி ஒரு பங்களாவே இல்லன்னு சொன்னாரு. திமுகவோட உச்சகட்ட தாக்குதல் உருவக்கேலி செஞ்சு தனி மனித தாக்குதல் நடத்துறது. தமிழக முதல்வரா காமராஜர் பொறுப்பேற்றதை ஜீரணிக்க முடியாத கருணாநிதி தான் சொந்தமா வச்சிருந்த முரசொலி பத்திரிகை மூலமா தன்னோட வன்மத்தை தீர்த்து கட்டினாரு. அவர் வரைஞ்சி வெளியிட்ட ஓவியங்களை நீங்களே பாருங்க. எருமை தோல்காரர், பனையேறி, அண்டங்காக்க, இப்படியெல்லாம் பெருந்தலைவர் காமராஜரை தொடர்ந்து அவமதிச்சது திமுக தான். காமராஜர் உள்ளிட்ட பல நேர்மையான அரசியல்வாதிகளோட குடும்பத்தை அவமதிக்கிறது, பொய்யான குற்றச்சாட்டுகளை சொல்றது, உருவக்கேலி செய்யறது, இப்படி திமுக செய்யக்கூடிய அராஜகங்கள் ஏராளம். மக்களோட பசிய போக்கி பல அணைகளை கட்டி தமிழகத்தையே செழிக்க வச்ச கர்ம வீரர் காமராஜரை இழிவுபடுத்தின ஒரு கட்சி தலைவரையே இன்னைக்கு தன்னோட புகழ்பாட வச்சதுதான் கர்ம வீரர் காமராஜரோட நேர்மையான அரசியல்.